உள்ளத்துல அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்துல அருள் பெறுவீங்க. அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம் அருளின் தலம் பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோ. இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோ. புது உறவு மலர்ந்து பொது வழியும் திறந்து, இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து பொது வழியும் திறந்து, இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே, புனித பலியும் இதுவே, புண்ணிய பலியும் இதுவே. தேவ நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி, வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உறவு மலர்ந்து பொது வழியும் திறந்து, இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து பொது வழியும் திறந்து, இறை அருளில் நிறைய நம்மை அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று கலந்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆ, ஆ, ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகன் வழியாக சாவை வென்று நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு இந்நாளில் மீண்டும் திறந்து வைத்தீர். அதனால் ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாவை கொண்டாடும் நாங்கள் உம்முடைய ஆவியாரால் புதுப்பிக்கப் பெற்று ஒளிமிக்க வாழ்வுக்கு உயிர்த்தெழ அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை
மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைத்திருவார்த்தைகள் 34, 37 முதல் 43 வரை. அந்நாள்களில் பேதுரு பேசத் தொடங்கி, திருமுழுக்கு பெறுங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கலிலியா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது. உங்களுக்கு தெரியும், கடவுள் நாசரித்து இயேசுவின் மேல் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தளினார். கடவுள் அவரோடு இருந்ததால் அழகையின் கொடுமைக்கு உட்பட்டிருந்த அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார். யூதரின் நாட்டு புறங்களிலும் எருசலேம் நகரங்களிலும் அவர் செய்த அனைத்திற்கும் நாங்கள் சாட்சிகள். மக்கள் அவரை சிலுவையில் தொங்க வைத்து கொன்றார்கள். ஆனால் கடவுள் அவரை 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பி காட்சியளிக்க செய்தார். ஆயினும் அனைத்தும் மக்களுக்கும் அல்ல, சாட்சிகளாக கடவுள் முன் தேர்ந்து கொண்டவர்களுக்கு மட்டுமே அவர் காட்சியளித்தார். இறந்த அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவரோடு உண்டு குடித்த நான்களே இதற்கு சாட்சிகள். மேலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் நடுவராக கடவுளால் குறிக்கப்பட்டவர் இயேசுதாம் என்று மக்களுக்கு பறைசாற்றவும் சான்று பகரவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் அவரது பெயரால் பாவ மன்னிப்பு பெறுவர் என்று இறைவாக்கினர் அனைவரும் அவரை குறித்து சான்று பகர்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு, என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். ஆண்டவரது வழக்கை உயர்ந்தோங்கி உள்ளது, ஆண்டவரது வழக்கை வலிமையாய் செயலாற்றியுள்ளது. நான் இறந்தொழியேன் உயிர் வாழ்வேன், ஆண்டவரின் செயல்களை விரித்துரைப்பேன். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே, இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே,
கட்டடத்திற்கு மூளைகள் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது. நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றி நாளிதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொலேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1 முதல் 4 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கின்றார். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். ஏனெனில் நீங்கள் கிறிஸ்துவோடு இறந்து விட்டீர்கள். உங்கள் வாழ்வு அவரோடு இணைந்து கடவுளிடம் மறைந்திருக்கின்றது. கிறிஸ்துவே உங்களுக்கு வாழ்வளிப்பவர். அவர் தோன்றும் பொழுது நீங்களும் அவரோடு மாட்சி பொருந்தியவர்களாய் தோன்றுவீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. வாழ்வு பெற இறை வாழ்வு பெற அருள் வாழ்வு பெற வந்தோ. வாழ்வு பெற இறை வாழ்வு பெற அருள் வாழ்வு பெற வந்தோ. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் பாஸ்காடாகிய கிறிஸ்து பலியிடப்பட்டிருக்கிறார். ஆகையால் நாம் ஆண்டவரின் பாஸ்காவை கொண்டாடுவோமாக. அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. வாரத்தில் முதல் நாளன்று விடிய காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்குச் சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுரிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையில் இருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால்
உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுருவும் வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார், கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். திரு இருதய ஆண்டவரின் அன்பர்களே, என் நண்பர்களே, உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கும் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இளைஞன் ஒருவர் மனதில் ஏதோ சிந்தனையோடு சாலை ஓரத்திலே நடந்து கொண்டிருந்தான். தனக்குள் பேசிக்கொண்டு ஏதோ பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவது போல அவன் பயணித்து கொண்டிருந்தான். அந்த சாலை ஓரத்தில் இருந்த பெரியவர் அந்த இளைஞனை கூப்பிட்டு, தம்பி, எதையோ பெரிதாக சிந்தித்து கொண்டே நடக்கிறாய் என்று நினைக்கிறேன், நீ என்ன சிந்தித்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டபோது அந்த இளைஞன் அந்த பெரியவரை பார்த்து சொன்னான், ஐயா, இந்த உலகத்தினுடைய போக்கை நான் ரொம்ப கண்டிக்கிறேன். ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண விரும்புகிறேன். ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க நினைக்கிறேன். அந்த இயக்கமானது நான் இறந்தாலும் கூட தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். பல 100 ஆண்டுகளை கடந்தும் அந்த இயக்கமானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும், இருக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை. தாங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் அதை என்னிடம் சொல்லுங்கள் என்று சொன்னார். அந்த பெரியவரும் அந்த இளைஞனை பார்த்து, தம்பி, அதற்கு நீ ஒன்றே ஒன்று மட்டும்தான் செய்ய வேண்டும். நீ இறந்து 3 நாள் கழித்து உயிருடன் எழ வேண்டும், உயிர்த்தெழ வேண்டும் என்று சொன்னார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் கிறிஸ்தவ சமயமானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது இந்த பெருவிழா நாள்தான். ஆண்டவருடைய உயிர்ப்பின் பெருவிழாதான் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடித்தளமாகவும் உந்து சக்தியாகவும் இருக்கிறது. பல துன்பங்களையும் தாண்டி, பல கஷ்டங்களையும் தாண்டி, பல இன்னல்கள் இடையூறுகளை எல்லாம் தாண்டி இன்றும் இந்த கிறிஸ்தவமானது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்பதில்தான் இருக்கிறது. ஆண்டவருடைய உயிர்ப்பின் அனுபவம்தான் அந்த அப்போஸ்தலர்களான திருத்தூதர்களான அவர்களுக்கு உந்து சக்தியாக இருந்தது. தாங்கள் பெற்ற அனுபவத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்வதற்கு வழிவகையாக இருந்தது. அந்த உயிர்ப்பினுடைய அடையாளமாகத்தான் இன்று நானும் நீங்களும் கிறிஸ்தவர்களாக மாறி கிறிஸ்துவுக்கு சான்று பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ உங்களுடைய பழைய இயல்பை களைந்துவிட்டு கிறிஸ்துவனுடைய புதிய இயல்பை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி பவுலடியார் சுட்டி காட்டுகின்றார். இந்த பழைய நிலை என்பது என்ன, புதிய இயல்பு என்பது நிலை என்பது என்ன என்று சொல்லி பார்க்கிற போது, பழைய நிலை என்று சொன்னால் பாவத்திற்குரிய வாழ்வை பற்றி அங்கு சுட்டி காட்டப்படுகிறது. உங்களுடைய பாவ நிலையை விட்டு பகை உணர்வு, சண்டை சச்சரவுகள், வேண்டா வெறுப்புகளையும் பழி வாங்கக்கூடிய எண்ணங்கள் இவற்றையெல்லாம் விடுத்து புதிய இயல்பான கிறிஸ்துவுக்குரிய இயல்பான அன்பையும் சமாதானத்தையும் பாராட்டுகின்ற நல் உள்ளத்தையும் விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலையும் பெற்று வாழ இறைவன் நம்மை அழைப்பு விடுக்கிறார்.
ஒரு மனிதர் வழியாகவே சாவு இவ்வுலகிற்கு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே நாம் வாழ்வு பெற வாழ்வு நமக்கு வந்துள்ளது. எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, உயிர்த்த ஆண்டவருடைய உயிர்ப்பிலே பங்கெடுக்கின்ற நாமும் உயிர் பெற்றவர்களாக உயிர்த்தள வேண்டும். பழைய பாவ நிலையை விட்டு புதிய வாழ்வுக்குரிய நிலையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். சாவை வெற்றி கொண்டவராக, வெற்றி வீரராக, இருளின் ஆதிக்கத்தை எதிர்த்து ஒளியினுடைய வாழ்வை நமக்கு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் ஒளி பெற்ற மக்களாக இருக்க வேண்டும். பழைய நிலையை கடந்து புதிய அருள் வாழ்வை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்பட்டது என்று சொல்லி பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகத்தில் அதிகாரம் 15 இறைவார்த்தை 26 சுட்டி காட்டுகின்றார். சாவை எதிர்த்து போரிட்டு வெற்றியை கொடுத்த நம் ஆண்டவர் நம் சார்பாக இருக்கிற போது நாம் யாருக்கும் அஞ்ச தேவையில்லை. புதிய படைப்புகளாக மாறி கிறிஸ்துவை அணிந்து கொண்டு உயிர்ப்பினுடைய மக்களாக வாழ முற்படுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய அருளையும் இரக்கத்தையும் சமாதானமும் நம்முடைய குடும்பங்களில் எந்நாளும் கிடைக்கவும் அதை பிறரோடு பகிர்ந்து கொள்ளவும் நாம் முற்படுவோம். உயிர்த்த ஆண்டவருடைய சமாதானமும் அருளும் அமைதியும் உங்கள் இல்லங்களில் குடிகொள்வதாக. ஆமீன். எழுந்து நின்று நம்மளுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள் அனைத்தையும் நம்முடைய திரு இருதய ஆண்டவர் வழியாக மன்றாட்டுக்களாக எடுத்துரைப்போம். உயிரளிக்கும் உடனிருப்பே, எம் அன்னையாம் திரு அவையை உம் கரங்களில் ஒப்படைக்கின்றோம். முழு விடுதலை நோக்கி பயணமாகும் எம் திரு அவை புத்துயிர் பெற்ற புதிய எருசலேம் திருநகர் போல் உலகுக்கு ஒளியாக திகழவும், அதன் பணியாளர்கள் அனைவரும் உம் திட்டப்படி அன்பையும் நீதியையும் அமைதியையும் இப்பூவில் பரப்பும் எண்ணத்துடன் உழைக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் நம்பிக்கையே பாஸ்கா என்றாலே கடத்தல் என்பதை உணர்ந்து எங்களது பாவ இயல்புகளிலிருந்து கடந்து உம் அன்பின் சிறகு அடிகளுக்குள் தஞ்சமடைந்து நம்பிக்கை, அன்பு, அருள், அமைதி போன்ற பாஸ்கா விழாவின் கனிகளை பெற்று நாங்கள் வாழ்ந்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் மீட்பரே, உயிர்ப்பின் பாஸ்கா பலியை கொண்டாடும் உம் பிள்ளைகளாகிய எங்கள் மீது உமது நிறை ஆசிரை பொழிந்து காத்தருளும். உமது உயிர்ப்பின் ஒளியால் வளமான எதிர்காலத்தையும் எங்கள் வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் நாங்கள் பெற்று மகிழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் வாழ்வே, உம் திருமகனின் உயிர்ப்பு எம் மன்னக மாந்தர் அனைவருக்கும் நம்பிக்கை சுடராய் விளங்குகின்றது. இறப்பினை எவ்வேளையை சந்திக்க தயாராக இருக்கின்ற நாங்கள் உம் திருமகனின் உயிர்ப்பில் பங்கு கொள்வோம் என்னும் நம்பிக்கை உணர்வை பெறுவதோடு எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் துன்பம், துயரம், தோல்வி, வேதனை, சோதனை, நோய் ஆகிய இவற்றிலிருந்து விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பின் பயனை அடைவதற்கு
வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மளுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடம் மௌனமான முறையிலே மன்றாடுவோம். இறைவா, இங்குள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கும் உள்ளாகி இருக்கிறதென நீ அறிவீர். நம்பிக்கையாளர் நேர்ந்திருக்கும் மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்று அவர்கள் விருப்பங்களை எல்லாம் கேட்டு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் கோதுமை மணியும் திராட்சை கனியும் புதிதாக மாற்றம் பெறுவது போல் நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நொறுங்குண்ட உள்ளத்தை நான் தருகின்றேன். நலமாக்கி புதிதாக்க தாழ்படுகின்றேன். தந்தே 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளை நிறைவா. தந்தை 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. வழியாக எதை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீராடி படைத்தாய் என்று. பலியாக என்னை உனக்கு தருவேன் என்று இந்த படைப்பெல்லாம் நீதானே படைத்தாய் என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. என்னையே நான் உமக்களித்தேன் இறைவா என்று. உருமாற்றி உனதாக்கும் தலைவான் என்று. தந்தே 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. தந்தை 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 இணையே இறைவா, தருவாய் 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 உன் அருளே நிறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான வழி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பாஸ்கா மகிழ்ச்சியில் அக்களிப்புறும் நாங்கள் இப்பழி பொருட்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றால் உமது திரு அவை வியத்தகு முறையில் புது பிறப்பு அடைந்து வளம் பெறுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து வழியான இச்சிறப்பான நாளில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகின் பாவங்களை போக்கு மெய்யான செம்மறி அவரே, எங்களது சாவை தமது சாவால் அளித்தவரும்
தமது உயிர்ப்பினால் எங்கள் வாழ்வை உயிர்ப்பித்தவரும் அவரே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கவரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் முது மாட்சியை ஒரே குரலாய் முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இருப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆனந்தம், எல்லா திருநிலையினர் அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கொந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக
உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் இருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்கள் விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவருடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நமக்காக இறந்து உயிர்த்த கிறிஸ்து இவரே. இந்த செம்மறின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. உம் வார்த்தை கேட்போரெல்லாம் எந்நாளும் நிலைத்திருப்பர், எப்பொழுதும் கனி தருவர், உம் நாமம் புகழ்ந்திடுவர். உம் அன்பில் நினைப்போரெல்லாம் நினைவாய் வாழ்ந்திடுவர், உம் வழியில் நடந்திடுவர், உம் பணியை தொடர்ந்திடுவர். வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே, வார்த்தையான இயேசுவே ஆசி தாருமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. உம் படைப்பாய் வாழவே எம்மை மாற்றுமே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். உம்மிடம் வருபவர்கள் பசியடையார், நம்பிக்கை வைப்பவர்கள் தாகமடையார். வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. வாழ்வு தரும் ஒளியும் நீயே, இயேசுவே வாழ்வு தரும் வழியும் நீயே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் தீரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில்
எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக. இறைவா, உமது திரு அவையை என்றும் கனிவுடன் காத்தருளும். இவ்வாறு பாஸ்கா மறை நிகழ்வுகளால் அது புதுப்பிக்க பெற்று உயிர்ப்பின் பேரொளிக்கு வந்து சேர்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி எங்கும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. லல்லலாலா, 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 லல்லலாலா. இயேசுவின் இருதயமே என்றும் இறந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. லல்லலாலா, 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 லல்லலாலா. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.